அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணமும் மொழித்திறனும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இலக்கணம் எதற்கு? நாம் பேசும் மொழியை, எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு இலக்கணம் தேவை. அப்படி எழுது, இப்படி எழுது என்று கட்டளையிடுவதற்காக இல்லை. அவன் வந்தாள் என்று எழுதினால் யாருக்காவது புரியுமா? வந்தவர் ஆனா பெண்ணா என்பது எப்படி தெரியும்? அவன் அப்படிங்கிறது ஆணை குறிக்குது, வந்தாள் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்குது. ஸோ அவன் வந்தாள் அப்படிங்கிற வேர்டில் அவன் அப்படிங்கிறது ஆணையும் வந்தாள் அப்படிங்கிறது பெண்ணையும் குறிக்கிறதுனால அந்த சென்டென்ஸ் யாருக்குமே புரியாது. ஏன்னா வந்தவர் ஆனா பெண்ணான்றது நமக்கு தெரியாது. நாம் பேசுவதும் எழுதுவதும் மற்றவருக்கு புரிய வேண்டும், நமக்கும் புரிய வேண்டும். அதற்குத்தான் இலக்கணம் தேவைப்படுகிறது. ஸோ நம்ம பேசுறது எழுதுறது மற்றவங்களுக்கும் புரியணும், நமக்கும் புரியணும். அதுக்கு தான் நம்ம இலக்கணமே யூஸ் பண்ணுறோம். மொழிக்குள் வியப்பு. ஒரு கடலை பார்க்கிறோம், ஒரு மலையை பார்க்கிறோம். எப்படி வியக்கிறோம்? ஒரு மொழியை படிக்கும்போது அப்படி ஒரு வியப்பு ஏற்படும். தமிழின் முதல் எழுத்து அ. அ என்னும் எழுத்தின் முதுகுக்கு பின்னால் ஒரு கோடு இருக்கிறது. உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகளின் முதல் எழுத்தில் இப்படி ஒரு கோடு இருக்கிறது. அ என்னும் எழுத்து மனிதனை குறிக்கிறதாம். அ என்னும் முதுகு கோடு பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கிறதாம். என்ன வியப்பான செய்தி! ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அப்படிங்கிற எழுத்தோட முதுகுக்கு பின்னால் ஒரு கோடு இருக்குது. ஸோ நூற்றுக்கணக்கான மொழிகளோட எழுத்தில் முதல் எழுத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு கோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மனுஷனை குறிக்குதான். மனுஷன் முதுகுக்கோடு பழங்காலத்தில் வேட்டையாடுறக்காண்டி முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி லைன் உள்ள எழுத்து வச்சுருக்காங்க எழுத்தான்னு சொல்கிறாங்க. எழுத்துக்களும் மனிதர்களும். மனிதர்களைப் போலத்தான் எழுத்துக்களும். அவற்றுக்குள் நட்பும் உண்டு, இனமும் உண்டு. இங் என்னும் எழுத்துக்கு பின்னால் க என்னும் இணை எழுத்தே வரும். என்னும் இங்கு க இரண்டும் நண்பர்கள். இங்கு க தங்கம், தங்கை. அதேபோல் இஞ்சு ச இரண்டும் நண்பர்கள். இவ்விரண்டும் சேர்ந்தே வரும். மஞ்சள், அஞ்சாதே. இண்டு ட, இந்து த, இப்பு இம்மு ப, இன்ற எழுத்துக்களும் நண்பர்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, எல்லா வல்லின எழுத்துக்களையும் எழுதிக்கோங்க. வல்லின எழுத்து என்னது? க, ச, ட, த, ப, ர எழுதிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் மெல்லின எழுத்துக்களை எழுதுங்க. ஞ, ஞ, ந, ந, ம, ந. இதுதான் இன எழுத்துக்கள், அவ்வளோதான். ஸோ இங்குக்கு பக்கத்தில் க வரும், இஞ்சுக்கு பக்கத்தில் ச வரும், இன்னுக்கு பக்கத்தில் ட வரும், இந்துக்கு பக்கத்தில் த வரும், இம்முக்கு பக்கத்தில் ப வரும், இன்னுக்கு பக்கத்தில் ர வரும். ஸோ எல்லா எழுத்துக்களுமே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ வல்லினத்துக்கு மெல்லின ஃப்ரெண்டு, அவ்வளோதான். பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும். பண்டம், பந்தல், கம்பன், தென்றல். நீங்களும் சில சொற்களை சொல்லி பாருங்கள். நட்பு எழுத்துக்களை கண்டுபிடியுங்கள். நட்பு எழுத்துக்களை இன எழுத்துக்கள் என இலக்கணம் கூறுகிறது. ஸோ நட்பு எழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறுபாடு அறிதல். ஸோ என்ன சொல்கிறாங்க? வேறுபாடு. குறில் நெடில். ஓடோடி வந்தான். இத்தொடரில் இந்து மற்றும் இன்னு இரண்டும் மெய் எழுத்துக்கள். அவற்றை விடுத்து மீதமுள்ள எழுத்துக்களில் ஓ, டோ, தா இவை மூன்றும் நெடில் எழுத்துக்கள். டி, வ இவை இரண்டும் குறில் எழுத்துக்கள். ஓடோடி வந்தான் அப்படிங்கிறதுல ஓ, டோ, தா இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னும், மீதி இருக்கிறது ஃபுல்லாக குறில் எழுத்துக்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னும் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல தமிழில் எழுத குறில் நெடில் வேறுபாடு அறிவது அடிப்படை அறிவாகும். நெடில் எழுத்துக்களை கோடிட்டு காட்டிடுக. ஸோ நெடில் எழுத்தை மட்டும் கோடு போட சொல்கிறாங்க. பா அப்படிங்கிறது கலந்தான், தா அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் நெடில் எழுத்துக்கள். என்பு தோல், தோ, போ. போர்த்த உடம்பு. குறில் எழுத்துக்களை கோடிட்டு காட்டுக. ஸோ இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்பின் வலியது உயர்நிலை. குறில் எழுத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ குறில் எழுத்து என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இ அப்படிங்கிறது குறில் எழுத்து. அன்பின் வலியது உயர்நிலை அதில் அ அப்படிங்கிறது குறில் எழுத்தாக இருக்குது. சிறப்பு அப்படிங்கிறதுல சி அப்படிங்கிறது குறில் எழுத்து தான். எய்தும் அப்படிங்கிறதுல ஏங்கிறது குறில் எழுத்து தான். வலியது வேங்கிறது குறில் எழுத்து தான்.
லீங்கிறதும் கூட குறியில் எழுத்து தான். இதில் மேக்ஸிமம் நிறையா குறியில் எழுத்துக்கள் தான் இடம் வச்சிருக்கு. ரா அப்படிங்கிறது நெடில் எழுத்து. இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் மெய் எழுத்துக்களும் குறியில் எழுத்துக்களும் தான் இடம் வச்சிருக்கு. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு. செய் சேய் எனும் 2 சொற்களை பாருங்கள். சே என்பது ஒற்றை கொம்பு, சே என்பது இரட்டை கொம்பு. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பால் பொருள் எப்படி மாறுபடுகிறது பாருங்கள். இதனை செய் தாய் சேய் நலவிடுதி. இச்சு என்பது மெய்யெழுத்து, ஏ என்பது உயிரெழுத்து. இரண்டும் சேரும்போது சே, இது குறில். இச்சுடன் ஏ சேரும்போது சே, இது நெடில். பயிற்சி. செடி சேவல், பெண் பேகன், வெடி வேடன், தென்னை தேல், நெல் நேர்மை ஆகிய சொற்களில் கொம்புடைய எழுத்துக்களை பிரித்து எழுதுக. ஸோ ஒற்றை கொம்பெல்லாம் தனியாகவும் இரட்டை கொம்பெல்லாம் தனியாகவும் எழுதணும். ஸோ ஒற்றை கொம்பு அப்படின்னு வரமுச்சில் அது வந்து குறியில் ஃபுல்லாக குறிக்கும். செடி, பெண்ணு, வெடி, தென்னை, நெல், இது எல்லாமே ஒற்றை கொம்பு. ஸோ அது போக மீதி இருக்கிறது எல்லாமே இரட்டை கொம்பு. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்புகளோடு துணை எழுத்து சேரும்போது, ஸோ வந்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்போடு சேர்ந்து துணை எழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கொடி பறக்கும், கோடி பணம் கிடைக்கும். இக்கு கூட்டல் ஓ இரண்டும் சேர்ந்தால் கோ, இது குறில். இக்கு கூட்டல் ஓ இரண்டும் சேர்ந்தால் கோ, இது நெடில். கொம்பு, கொடி, கோவில், போர்வை, சோலை, சொல், பொன், தோல்வி, மோர், நொடி இந்த சொற்களில் ஒற்றை இரட்டை கொம்பும் துணை எழுத்தும் உடைய எழுத்துக்களை பிரித்தெழுதுக. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பை பிரிக்க சொல்லியிருக்காங்க. கொம்பு, கொடி, சொல், பொன், நொடி. ஸோ இவ்வளவும் வந்து ஒத்தை கொம்புடையதை, மீதி இருக்கிறது எல்லாமே இரட்டை கொம்பு. பிரித்தலும் சேர்த்தலும். பிரித்தறிதல். பழந்தமிழ் இலக்கியம் நம் செல்வம். பொருள் உணர்வுக்கு ஏற்ப பிரித்து படிக்க தெரியாமல் பழந்தமிழ் இலக்கியத்தின் அருமையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. பிரித்து படிக்கும் திறமையை நாம் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரித்தறிதல். பழந்தமிழ் இலக்கியம் வளர்ந்து நம்மளுடைய செல்வம். பொருள் உணர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிரித்து படிக்க தெரியாமல் பழந்தமிழ் இலக்கியத்தோட அருமையை வந்து நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஸோ பிரித்து படிக்கும் திறமையை வந்து நம்ம வளர்த்து கொள்ளணும். தமக்குரிய, தமக்கு கூட்டல் உரியர். அன்பீனும், அன்பு கூட்டல் ஈனும். நிழல் அருமை, நிழல் கூட்டல் அருமை. ஸோ தமக்குரியர் அப்படிங்கிறத தமக்கு கூட்டல் உரியர் அப்படின்னும், அன்பீனும் அப்படிங்கிறத அன்பு கூட்டல் ஈனும் அப்படின்னும், நிழல் அருமை அப்படிங்கிறத நிழல் கூட்டல் அருமை அப்படின்னும் பிரிக்க முடியுது. பிரித்து வெளிப்பட்ட எழுத்துக்களை கண்டுபிடித்து விட்டீர்களா? உ, இ, அ ஆகிய 3ம் உயிரெழுத்துக்கள் அல்லவா? கீழ்காண்பனவற்றை பிரித்து எழுதுக. வழக்கென்ப, வழக்கு கூட்டல் என்ப. புறத்துறுப்பு, புறத்து கூட்டல் உறுப்பு. தரமில்லை, தரம் கூட்டல் இல்லை. வெளிப்பட்ட உயிரெழுத்துக்களை கோடிட்டு காட்டுக. சேர்த்து எழுதுதல். சொற்களை சேர்த்து பேசும் வழக்கமும் எழுதும் வழக்கமும் நம்மிடம் உள்ளன. அவன் எங்கே என்றுதான் கேட்கிறோம். அவன் எங்கே என்று பிரித்து பேசுவதில்லை. பருப்பு கூட்டல் உணவு, பருப்புணவு. கரும்பு கூட்டல் எங்கே, கரும்பெங்கே. அவன் கூட்டல் அழுதான், அவன் அழுதான். அவள் கூட்டல் எங்கே, அவள் எங்கே. சொற்கள் சேரும்போது மறைந்த எழுத்துக்கள் எவை? அவையும் உயிரெழுத்துக்கள் தாமே. உயிரெழுத்துக்கள் மறைவதும் வெளிப்படுவதும் ஏன்? சிந்தியுங்கள். வகுப்பறை திறன்கள். பேசுதல் திறன். ஏதேனும் ஒரு தலைப்பில் 3 மணித்துளிகள் பேசுக. என் மீது அன்பு செலுத்துபவர். காணாமல் போன ஒரு பொருள், அதை நான் கண்டுபிடித்த முறை. என் தாத்தா பாட்டி. கீழ்காணும் தொடர்களை குறில் நெறில் வேறுபாடு அறிந்து நிரப்புக. அமுதன் பால் குடித்தான். தென்றல் பாடம் படித்தாள். சிற்பி சிலை செதுக்கினான். கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. முகிலன் பாட்டி கதை கூறுவார். படைப்புத்திறன். சடகோ, சிசுகோ இரு பெயர்களும் கோ என்னும் எழுத்தில் முடிந்துள்ளன. தீ என்னும் எழுத்தில் முடியும் சில பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. விண்மதி, வான்மதி, சித்திரைமதி, வளர்மதி, ரித்தி, இந்த மாதிரி தீல முடிகிறது. வாழ்வியல் திறன்கள். இவ்வியலின் வழி நாம் கற்ற வாழ்க்கை திறன்கள் 2. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று முயற்சி. இவை குறித்து மேலும் சிந்திப்போம். பயிற்சி. நம்பிக்கை. நம்பிக்கை தருதல். உரிய விடையை தேர்வு செய்க. சடகோவுக்கு நம்பிக்கை தந்தவர் தோழி சிசுகோ. ஓட்டப் போட்டியில் நீ தோற்று போனவரிடம் எப்படி பேசுதல் வேண்டும்?
அடுத்த போட்டியில் நீ உறுதியாக வெற்றி பெறுவாய். விபத்தில் சிக்கி அடிபட்டவரிடம் எப்படி பேசுதல் வேண்டும்? நீ விரைவில் நலம் பெறுதல் வேண்டும். நினைவில் நிற்பது சடகோவின் கண்ணீர், சடகோவின் படிப்பு, சடகோவின் நம்பிக்கை. நினைவில் நிற்பது சடகோவின் நம்பிக்கை தான் நமக்கு நினைவில் நிற்கணும். 3 பூக்களின் பெயர்களை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை உவேசா அவர்களுக்கு இருந்ததா? இருந்தது. உவேசா அவர்களின் நம்பிக்கைக்கு காரணம் என்ன? அவருடைய ஆர்வம். பள்ளிக்கு போகும் பாதை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. உன் முடிவு என்ன? மாற்றுப்பாதையில் செல்லலாம். எல்லோரிடமும் சண்டையிடும் மாணவனை என்ன செய்யலாம்? தனியே அழைத்து பேசினால் கொஞ்சமாவது வலி கேட்பான். புற்றுநோயுற்ற சிறுமி 644 காகித கொக்குகள் செய்தாள். முயற்சிக்கு நோய் தடையில்லை. எண்பத்தேழு வயது உவேசா தமிழுக்காக உழைத்தார். முயற்சிக்கு வயது தடையில்லை. 87 வயது வரை உவேசா தமிழுக்காக உழைத்தார். முயற்சிக்கு வயது தடையில்லை. கவலையை மறக்க உரிய வழி ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவது. முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனந்தளரா டேரி பாக்ஸின் கதையை நீங்கள் அறிந்ததுண்டா? யார் இந்த டேரி பாக்ஸ்? இவர் கனடாவைச் சேர்ந்த கூடைப்பந்தாட்ட வீரர். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு தன் வலது காலை இழந்தவர். இருந்தும் மனம் தளராமல் செயற்கை காலை பொருத்தி கொண்டு சர்க்கர நாற்காலியில் அமர்ந்தவாறு கூடைப்பந்தாட்டம் விளையாடி பரிசுகள் பல வென்றவர். மனம் தளரா டேரி பாக்ஸ் அவங்களோட கதை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கனடா நாட்டை சேர்ந்த கூடைப்பந்தாட்ட வீரர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய வலது காலை இழந்தார். இருந்தாலும் கூட அவர் மனம் தளராமல் என்ன பண்ணார்? செயற்கை காலை பொருத்தி கொண்டு சர்க்கரை நாற்காலியில் அமர்ந்தவாறு கூடைப்பந்தாட்டம் விளையாடி பல பரிசுகள் வென்றவர். அவருக்கு ஒரு எண்ணம் ஒரு நாள் தோன்றியது. புற்றுநோயாளிகளின் நலவாழ்வுக்காக நிதி திரட்ட எண்ணினார். அதற்காக அவர் கனடாவின் சாலைகளில் தொடரோட்டம், மராத்தான் ஓட்டம் ஓடுவது என முடிவெடுத்தார். அவர் உடல்நலம் கருதி மருத்துவர் வேண்டாம் என கூறினர். அவர் தம் அறிவுரையை பொருட்படுத்தாமல் டேரி பாக்ஸ் கனடாவின் சாலைகளில் 143 நாட்கள் ஓடினார். நிதி மளமளவென திரண்டது. ஆனால் அவரின் வாழ்நாளோ குறையலாயிற்று. அதனால் அவர் 23ஆம் வயதிலேயே மரணமடைந்தார். அவரின் நினைவாக ஆண்டுதோறும் செப்டம்பர் 15ஆம் நாள் உலகின் பல்வேறு நாடுகளிலும் டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் நடத்தப்படுகிறது. செப்டம்பர் 15ஆம் நாள் டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் நடத்தப்படுகிறது. டேரி பாக்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கனடா நாட்டை சேர்ந்தவர். டேரி பாக்ஸ் எந்த விளையாட்டில் சிறந்து விளங்கினார்? கூடைப்பந்து விளையாட்டில் சிறந்து விளங்கினார். டேரி பாக்ஸ் தனது வலது காலை இழக்க காரணம் புற்றுநோய். டேரி பாக்ஸ் எந்த செயலையும் செய்யக்கூடாது என மருத்துவர் கூறினார். தொடரோட்டம் ஓடக்கூடாது. டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் இந்நாளில் நடத்தப்படுகிறது. செப்டம்பர் 15ஆம் நாள் நடத்தப்படுகின்றது. படித்தல் திறன் செயல்பாடு 2. கீழ்காணும் பாடலை படி இன்புறுக. அன்பு காட்டும் அன்னையாய், ஆர்வமூட்டும் தந்தையாய், இனிமை சேர்க்கும் தோழனாய், ஈகை பண்பில் வள்ளலாய், உறுதி கொண்ட மனத்தினனாய், ஊக்கம் நிறைந்த மனிதனாய், எதற்கும் அஞ்சா நெஞ்சினனாய், ஏற்றம் காணும் வீரனாய், ஐயம் தீர்க்கும் அறிஞனாய், ஒன்றுபட்டு உயர்ந்திடுவாய், ஓங்கும் புகழ் கண்டிடவே அவ்வை வழியில் நடந்திடுவாய். அன்பு காட்டும் அன்னையாய், ஆர்வம் ஊட்டும் தந்தையாய், இனிமை சேர்க்கும் தோழனாய், ஈகை பண்பில் வள்ளலாய், உறுதி
கொண்ட மனத்தினாய், ஊக்கம் நிறைந்த மனிதனாய், எதற்கும் அஞ்சா நெஞ்சினாய், ஏற்றம் காணும் வீரனாய், ஐயம் தீர்க்கும் அறிஞனாய், ஒன்றுபட்டு உயர்ந்திடுவாய், ஓங்கும் புகழ் கண்டிடவே அவ்வை வழி நடந்திடுவாய். என்பிலது எலும்பிலது மரம் வீரம். வீரம். என்பு எலும்பு ஏலு இம்பு. வன்பால் காய்ந்த மரம் வாடிய மரம். வழக்கு. கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்பிலது. என்பு அப்படின்னா எலும்பு. என்பு அப்படின்னா என்னது? எலும்பு. மரம் அப்படின்னா வீரம். மரம் அப்படின்னா வீரம். வன்பால் அப்படின்னா பாலை நிலம். வன்பால் அப்படின்னா என்னது? பாலை நிலம். வழக்கு. வழக்கு அப்படின்னா என்னது? வாழ்க்கை நெறி. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. வழக்கு அப்படின்னா என்னது? வாழ்க்கை நெறி. என்பிலது அப்படின்னா என்னது? புழு. என்பிலது அப்படின்னா புழு. மரம் அப்படின்னா வீரம். என்பு அப்படின்னா எலும்பு. வன்பால் அப்படின்னா பாலை நிலம். வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. கீழ்காணும் சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக. ஓலைச்சுவடி, ஆடிப்பெருக்கு, எழுத்தாணி, குறிஞ்சிப்பாட்டு, திருவாரூர், மீனாட்சி சுந்தரனார், நூல் நிலையம், படிப்பாளி, தமிழ் பணி, அஞ்சல் தலை. உ.வே.சா பதிப்பித்த நூல்களின் பெயர்களில் எழுத்துக்கள் சில விடுபட்டுள்ளன. அவற்றை உரிய எழுத்துக்களால் நிரப்புக. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, மும்மணிக்கோவை, இரட்டை மணிமாலை. கீழ்காணும் முறைப்பத்தியில் இடம்பெற்றுள்ள ஒற்றை கொம்பு சொற்களை இனங்கண்டு எழுதுக. தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்கள் குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பிப்பதற்காக படித்துக் கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. அவற்றில் 96 பூக்களின் பெயர்கள் மட்டுமே தெளிவாகவும் படிக்கும்படியாகவும் இருந்தன. 3 பூக்களின் பெயர்களை அவரால் படிக்க இயலவில்லை. 96, 99 தெளிவாகவும். பெயர்கள். நடித்தல். உ.வே.சா. ஐயா ஐயா, வீட்டுக்காரர் என்ன வேண்டும்? வணக்கம் ஐயா, நான் பழைய ஓலை சுவடிகளை நூல்களாக அச்சிட்டு வருகிறேன். அதற்கென்ன இப்போது? தங்களிடம் பழைய ஓலைச்சுவடிகள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவற்றை தாருங்களேன். அவை உமக்கு எதற்கு? ஐயா, ஓலைச்சுவடிகளில் சிறந்த தமிழ் இலக்கியங்களும் இருக்கலாம். அவற்றை படித்துவிட்டு திரும்பி கொடுத்து விடுகிறேன். நாளை ஆடிப்பெருக்கு அல்லவா? விடியற்காலையில் ஆற்றில் விடுவதற்காக சில ஓலைச்சுவடிகளை வைத்திருக்கிறேன். அது பொறுக்கவில்லையா உமக்கு? சுவடிகள் படிப்பதற்காக தானே ஐயா. அவற்றை ஏன் ஆற்றில் விடுகிறீர்கள்? அஃது உமக்கு தேவையில்லாதது. ஆற்றில் விட்டால் எமக்கு புண்ணியம் அல்லவா கிடைக்கும்? ஐயா, அவ்வாறெல்லாம் கூறாதீர்கள். அரிய இலக்கியம் ஏதேனும் உங்களிடம் உள்ள சுவடிகளில் இருக்கலாம். அவற்றை வீணாக்கி விடாதீர்கள். அருள் கூர்ந்து என்னிடம் கொடுத்தால் அவற்றை பார்த்துவிட்டு தருகிறேன். போ, அவற்றை கொடுப்பதற்கு இல்லை. இக்கு குட்டலா கா, காக்கா கிக்கி, குக்கோ கேக்கே, கை குக்கோ கவ் அப்படின்றது வரிசையாக வரும். யானையிடம் உள்ளது தந்தம். மெத்தையினுள் இருப்பது பஞ்சு. நகை செய்ய பயன்படுவது தங்கம். குளிர்ந்த காற்று தென்றல். விளையாட்டு பொருட்களுள் ஒன்று பம்பரம். வலையில் இருப்பது நண்டு. சுற்று. அகர வரிசையில் எழுதுக. சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம், சூளாமணி, செய்யுள், சேரலாதன்,
சொல் மாலை சோம்பல். ஸோ இதில் சை இல்லை. தமிழ் எண்கள். கடலை உருண்டையை நச்சு சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் போடணும். கடலை உருண்டையை நச்சு சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் போடணும். திருவருட்பா. திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. என்பில் அதனை. என்பில் அதனை. என்பில் கூட்டல் அதனை. வையம் உலகம். மரம் வீரம். உலக பொதுமறை என போற்றப்படுவது திருக்குறள். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா. சரியா தவறா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் கூறியுள்ளார். சரி. 3 பூக்களின் பெயர்களை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை உவேசா அவர்களுக்கு இருந்தது. சரி. திருவருட்பாவை வள்ளலார் இயற்றினார். சடகோ ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். ஸோ இதோட இயல் 1 முடியுது. இலக்கண பகுதி மொழிபெயர்ச்சி 2மே சேர்த்தே பார்த்துட்டோம். நன்றி நண்பர்களே.